அடையாளமே தெரியாமல் மொத்தமாக அகற்றப்பட போகும் 100 வருட பொக்கிஷம். பாம்பனின் பாரம்பரியத்தை இனி பார்க்கவே முடியாதா என ஏங்கும் மக்கள். துருப்பிடித்த பழைய பாம்பன் தூக்கு பாலத்தில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள். கிட்டத்தட்ட 111 ஆண்டுகளுக்கு முன்னாடி மண்டபம் நிலப்பரப்பையும் ராமேஸ்வரம் தீவு பகுதியும் இணைக்கக்கூடிய இந்த பாம்பன் பழைய ரயில் பாலம் பலரையுமே பிரமிப்புல ஆழ்த்தியிருக்கு. இந்த பாலத்தில் இருக்கக்கூடிய தூக்கு பாலம் தொழில்நுட்ப கோளாறு காரணமா 2023 டிசம்பர் 23ஆம் தேதி ரயில் சேவை நிறுத்தப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து அதுக்கு பக்கத்திலேயே பிரம்மாண்டமான ஒரு ரயில் பாலம் கிட்டத்தட்ட 535 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கட்டப்பட்டு அதோடைய பணிகள் 100% முடிவடைஞ்சு இப்போ திறக்கப்பட இருக்கு. இந்த நிலையில 111 ஆண்டு பழமை வாய்ந்த இந்த பழைய பாம்பன் ரயிலுடைய தூக்கு பாலத்தை அகற்றறதுக்கு தென்னக ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வராங்களாமா. கிட்டத்தட்ட 1 வருடம் அது திறக்கப்படாம இருந்ததால உப்பு காற்றால துருப்பிடிச்சு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. சுமார் 1 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா ரயில் தூக்கு பாலத்தை திறந்த அதிகாரிகள் இப்போ அதுல ஆய்வு மேற்கொண்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. கம்பீரமா 100 ஆண்டுக்கு மேல கடந்து ராமேஸ்வரம் தீவுல ரயில் சேவையை இயக்கி வந்த பாம்பன் ரயிலுடைய தூக்கு பாலம் அதோடைய வலுவை இழந்து காட்சியளிக்கிறதே பலரையுமே சோகத்துக்குள்ளாக்கி இருக்கு. இதை தொடர்ந்து இதை ஞாபக சின்னமா காட்சிப்படுத்தலாம் அப்படின்னு ராமேஸ்வரம் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.